ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான புதினா மல்லி சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி மேல் தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு முழு பூண்டாக எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். 5-6 வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க. 5 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக லெமன் சைஸ் தக்காளியாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு வெந்தாலே போதும், நல்லா வேகணும்ன்ட்டு இல்லைங்க, இந்த அளவுக்கு வெந்தாவே போதும் நமக்கு. இப்போ இது கூட புதினாவும் மல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாங்க. புதினாவும் மல்லி நல்லா கலர் மாறக்கூடாது, நல்லா கொஞ்சம் அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினாவே போதும். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதுங்க. நம்ம ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் பொட்டுக்கல்லையும் நல்லா கொரகொரன்னு இந்த மாதிரி அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சதுக்கப்புறமா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த புதினா மல்லி வதக்கி வச்சுருந்தோங்க இல்லைங்க, அதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு இதையும் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. அந்த தண்ணியும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான புதினா மல்லி சட்னி எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.